Hi student, 12th standard chapter 1ல theorem 1.2 பார்க்க போறோம். If A square matrix has an inverse, then it is unique. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? இன்வெர்ஸ் ஃபார்மேட்ல இருக்குது. அந்த இன்வெர்ஸ் ஃபார்மேட்னா என்ன வெரி பண்ணும்? இட் இஸ் யூனிக்னு செக் பண்ணும். யூனிக்ஸ்னா நமக்கு ரெண்டும் நம்ம எடுத்துகிற மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு செக் பண்ண போறோம். ஓகே, இது என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? லெட் என்னடா ஏ வந்து நமக்குன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். லெட் நான் ஏ வந்து என்ன சொல்லிட்டான்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் எடுக்க சொல்லிக்கிறோம். அப்போ லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா அந்த இன்வெர்ஸ் எப்படி வரும்? எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் இன்வெர்ஸ்னா இருக்குது. அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸாக இருக்கும்போது என்ன நமக்கு அந்த இன்வெர்ஸ் வந்து ஏ வந்து எப்படி இருக்குது? இன்வெர்ஸாக இருக்குது. இன்வெர்ஸ்னா எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன வேரியபிள் நமக்கு யூனிக்னா ரெண்டு வேரியபிள் எடுக்கிறோம். அந்த ரெண்டு வேரியபிள் எதுக்கு? ஏக்கு வந்து நான் இன்வெர்ஸ் ஃபார்மேட் இருக்குன்னு சொல்ல போகிறோம். பிசி பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் ஏ. பிசி எப்படி? ஏக்கு வந்து இன்வெர்ஸாக இருக்குது. ஏன்னா கொஸ்டினில் வந்து என்ன நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு ஃபார்மேட்டு, அந்த ஸ்கொயர் வந்து நமக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம எடுக்க போகிற பி அண்ட் சி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? ஏக்கு வந்து இன்வெர்ஸாக இருக்குன்னு செக் பண்ணுறது. ஓகே, பை டெஃபினேஷன் நமக்கு தெரியும். ஏ கூட பி மட்டும் பண்ணணும், பி கூட ஏ மட்டும். ஜஸ்ட் என்ன நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தெரியும். ஏ கூட சி பண்ணுற, ஏ கூட என்ன வரும்? சி மாற்றி பண்ணாலும் என்ன வரும்? ஐஎன் வரும். இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எனி ஒரு ஃபார்மேட் இருக்கிறோமா? பி ஈக்குவல் டு சின்னு செக் பண்ணணும். பி ஈக்குவல் டு சின்னு செக் பண்ணணும். அப்போ பி ஈக்குவல் என்ன வரும்? பி இன்ட்டு ஐஎன். ஒரு என்ன வரும்? ஒரு பி கூட எனி வேல்யூ கூட ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணால் திரும்பி என்ன வரும்? ஒரு பி வரும். நமக்கு தெரியும் நமக்கு ப்ராப்பர்ட்டியில். ஓகே, ஒரு பி கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்வெர்ஸ் கூட ஒரு ஐ மட்டும் பண்ணால் ஏ இன்வெர்ஸ் தான் வரும். அதே மாதிரி ஒரு பி கூட ஐஎன் பண்ணால் என்ன வரும்? பி தான் வரும். அப்போ அது பி எப்படி சொல்லலாம்? பி இன்ட்டு ஐஎன் சொல்லலாம். ஓகே, இந்த பி எப்படியே இருக்கும்? இந்த ஐஎன் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இந்த பி இருந்தால் நமக்கு எந்த ஃபார்முலா வேணும்? இந்த ஏசி ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏசி வேல்யூ. ஓகே, அப்போ ஏசி யூஸ் பண்ணாலும் அந்த பியும் ஏவும் ஜாயின் பண்ணிடலாம். சி மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகே, இப்போ பிஏக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஐஎன் யூஸ் பண்ணலாமா? ஐஎன் கூட ஒரு என்ன ஒரு சி மட்டும் பண்ண நமக்கு ரிட்டர்ன் என்ன வரும்? நமக்கு ஒரு சி மேட்ரிக்ஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். நமக்கு ஒரு ஐ கூட ஏ மட்டும் போனா ரிட்டர்ன் ஏ தான் வரும். ஒரு நெக்ஸ்ட் என்ன வரும்? ஒரு ஐஎன் கூட சி மட்டும் போனால் அகைன் வரும், ஒரு சி தான் வரும். இது காமன் இது நமக்கு. ஓகேவா? இப்போ தேர்ஃபோர் வரும் பி வந்து எதுக்கு? சிக்கு ஈக்குவலாக இருந்தானே தான். அப்போ நெக்ஸ்ட்னா நமக்கு இந்த இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? ஆல்வேஸ் முன்னாடி எப்படி யூனிக்காக தான் இருக்குது. ஓகே, வெரி 3 மார்க் கொஸ்டின். இந்த டெஃபினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஏ மட்டும் போனால் ஏ தான் ஃபார்ம் ஆகும். எனி மேட்ரிக்ஸ் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் போனால் அகைன் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வராது. நீங்கள் அகைனோட இன்னொரு புது ஒரு மேட்ரிக்ஸோட தான் ஃபங்க்ஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு பார்த்துங்க.